உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசணும்னு வெச்சுக்கோ. ஏன் எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு நான் உன்னை கொன்றுவேன், பாத்துக்கோ. உண்மைய சொன்னா உங்களுக்கு கசக்குதா? எதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? என் மேல கோவப்பட்டா நான் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஆயிடுமா என்ன? சக்தியும் வெற்றியும் யமுனாவை கூட்டிட்டு வந்தா உன் மூஞ்சி எங்க தூக்கிட்டு போய் வச்சுப்பேன். கூப்பிட்டு வராம போனா உங்க மூஞ்சி எங்க வச்சுப்பீங்க? அத பத்தி நீங்க தான் யோசிக்கணும், நான் ஏன் யோசிக்கணும்? இத பாருங்க, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கே தெரியும். ரங்கநாயகியம்மா, ரங்கநாயகியம்மா, அங்க கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்கல்ல, நான் சொன்னத இப்பவாச்சும் நம்புறீங்களா? ஆட, எங்க போனீங்க? சொன்னல அத்தை, யமுனாக்காவை பார்த்து பேச போனோம். சீ, வெளியில போ முதல்ல. அத்தை, என்னாச்சு அத்தை? எதுக்கு கோவப்படுறீங்க? ஏய், பேசாத, போயிடு முதல்ல வெளியில. அம்மா, இப்ப என்னம்மா ஆச்சு? ஏய், நீயும் பேசாதடா. முதல்ல 2 பேரும் வெளியில போங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. ஐயோ அத்தை, இத பாரு வெற்றி, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு மரியாதையா வெளியில போயிடு. அவளை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. இத பாரு, அவன் இங்க இருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், நீ தொடாத என்ன. நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுக்குள்ள முதல்ல இடத்தை காலி பண்ணு. அத்தை, நான் என்னத்த பண்ணேன்? இன்ஸ்பெக்டர், முதல்ல இவளை இங்க இருந்து வெளில போக சொல்லுங்க. இங்கவே இப்ப இருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல வெளில போன்னு சொல்றேன்ல. ஆக்சுவலா இதுல சக்தியோட தப்பு எதுவுமே கிடையாது. நீங்க தான். இத பாரு, நீ எதுவும் பேசாத, மரியாதையா ஓரமா போயிடு. குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட, அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஏய், முதல்ல வெளில போ. கண்ணு முன்னாடி நிக்காத. இன்ஸ்பெக்டர். ஏன்பா வெற்றி, அவங்கள கூட்டிட்டு போங்க. சொல்றேன்லப்பா, கூட்டிட்டு போப்பா. எப்படி போதுங்கன்னு பாத்தியா? அத்தை இப்படி பேசுறாங்க, எனக்கு எதுவுமே புரியல வெற்றி. சரி விடு, யமுனா மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்டுறாங்க. இங்க பாரு, டென்ஷன் ஆகாத. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல வக்கீல யாரையாச்சும் பார்த்து அம்மாவை வெளியே எடுக்கணும். இந்த ராத்திரி இல்லையா? இப்ப என்ன பண்றது, நமக்கு வேலையாகணும்ல. யாரையாச்சும் கதவை தட்டி எழுப்பியாதும் கூட்டிட்டு வருவோம். வா வா சக்தி, பாத்துக்கலாம். ரங்கநாயகி, நான் என்ன சொல்றேன்? இத பாருங்க, இப்ப நான் எதுவும் பேசுற மூட்ல இல்ல, விட்டுருங்க. இப்ப கார்த்திக் வா.
புஷ்பா என்ன கூப்பிடுறாங்க? ரங்கநாயகி வாங்க. சீக்கிரம் போ வெற்றி. போற வழியில வக்கீல வேற கூட்டிட்டு போகணும். போயிடலாம் சக்தி, நீ முதல்ல பதறாத. சரி சீக்கிரம் போ. லட்சுமி இங்க வா. சொல்லுங்க மேடம். அவங்க 3 பேரையும் என்கொயரி பண்ணியா? செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அந்த ஆள் மட்டும் ஒத்துக்கிட்டாரு மேடம். மத்த 2 பேரும் வாயே திறக்க மாட்டாங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார வச்சிருக்கிறது? எஃப்ஐஆர் போறதுக்கு முன்னாடி அவங்க பேரெல்லாம் கரெக்டா எழுதுங்க. இது இருக்கா பாத்தியா, இவதான் ரங்கநாயகி. கீழே படுத்திருக்கா பாத்தியா, அவதான் புஷ்பா. அவன் பேர் கார்த்திக். மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம். தயவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டுறாதீங்க மேடம். அந்த பொண்ணு ரங்கநாயகி மேலே ஏதோ ஒரு கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதோ என் மருமகளும் மகனும் வந்துடுவாங்க. இப்போ கொஞ்சம் பொறுத்துருங்க மேடம். மேடம் பாத்தீங்கல்ல மேடம், நாங்கெல்லாம் அவர் கண்ணுக்கே படல போல இருக்கு. என்னவோ அவர் பொண்டாட்டி மட்டும் தப்பு பண்ணாத மாதிரியே பேசிட்டு இருக்காரு. நியாயப்படி இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க குடும்பத்துல எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? வாய மூடு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து வாஷிங் மிஷின் ஓடுற மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க. இத பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நேத்து ஸ்டேஷன்ல வச்சு அந்த யமுனா என்ன அடிக்கிறா, கண்டபடி என்ன பேசுறா. நியாயப்படி நீங்க அவ மேலதான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இப்ப நான் கம்ப்ளைண்ட் தரேங்க, எழுதுங்க. வாய் மூடுறியா இல்லையா? வீணா அடி வாங்கி சாகாத. நீ யாரு என்னன்னு தெரியும். எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். என்ன என்ன விசாரிச்சீங்க? நீ அந்த நீதிமணியோட 2வது பொண்டாட்டி தானே? மீனாட்சி மெஸ்ஸ காலி பண்றேன்னு சுத்தினவ தானே? அந்த குடும்பத்தை காலி பண்ணணும் தானே நீ அலைஞ்சிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கே ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போயிருவோம். எஸ் மேடம். எழுதுங்க. மேடம் மேடம் கொஞ்சம் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். வந்துட்டாங்க. ஒருவேளை வக்கீல கூட்டிட்டு வந்திருப்பாளோ? ஆஹா, அப்படின்னா ரங்கநாயகி எஸ்கேப் ஆயிடுவாளே. நாமெல்லாம் தனியா மாட்டிக்குவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.